ஹாய் கைஸ், இன்னைக்கு கண்மணி அன்புடன் சீரியல் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே பவியோட அப்பாவும் அம்மாவும் வந்து கண்மணி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்துட்டு எல்லாரையும் வந்து வெட்டிங் அனிவர்சரிக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இதோட 25th அனிவர்சரி எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணுவாங்க. கார்த்திக் வந்து கிண்டல் பண்ணுவான், அப்போ மாமா நீங்கள் வந்து இதுக்கு போக வேண்டியதானேன்னு சொல்லிட்டு ஹனிமூன் போகலான்னு சொல்லிட்டு, நான் ரெடி தான் மாப்பிள்ள, உங்கள் அத்தை தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே இவங்க 2 பேரும் ஃபன்னாக பேசிட்டு இருப்பாங்க. முது மட்டும் பத்திரம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒன்றும் புரியாது. ஏன் மாப்பிள்ள என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, முது மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே இன்வைட் பண்ணுறாங்க, எல்லாரும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டிப்பாக வந்துடும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே உள்ள வந்து அன்பு காட்டுறாங்க. அன்பு கண்மணி வந்துட்டு அன்பு இது என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. அன்பு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா முருகரோட சிலை இருக்குது. அட நம்ம ஆளு சொல்லிட்டு சொல்கிறான். ஏங்க சாமியை போயிட்டு மரியாதை இல்லாமல் பேசுறீங்க? அன்னைக்கு நீ மட்டும் என்ன பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதோட வந்து ஏன் நம்ம வந்து போகிறது வெட்டிங் அனிவர்சரி, இன்னும் சிங்கிளாக வாங்கியிருக்க, முருகர் கூட வள்ளியும் தேவனையும் இருந்தால் தானே அழகுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம போகிறது வெட்டிங் அனிவர்சரி. கணவன் மனைவி வந்து முழு அன்பும் ஒரு மனைவிக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்கும் போது 2 பேர் ஜோடியாக எப்படி கொடுக்கறது? அது நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து வாங்கலை. வள்ளி மட்டும் யாராவது ஒருத்தவங்க கூட மட்டும் இருந்திருந்தா நான் வாங்கியிருப்பேன். 2 பேர் கூட இருக்கிறாங்க மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. அதனால தாங்க வாங்கலை. இது கூட எனக்கு தெரியாதா சொல்கிறேன். உடனே அன்பும் கரெக்டு தான், உனக்கு தெரியாததா சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கிஃப்ட் பேக் பண்ணுறாங்க. கிஃப்ட் பேக் பண்ணிட்டு அதில் வந்து அன்பு வந்து பேர் எழுத சொல்கிறான். அன்பு செல்வன் எழுதுறா. இல்லை இதுக்கு அன்பு செல்வன் நல்லா இல்லை சொல்லிட்டு உன் பேரையும் சேர்த்து எழுத சொல்கிறான். உடனே கண்மணி அன்பு செல்வன் சொல்லிட்டு எழுதுறான். இதோட இவங்க வந்து ஆசையாக பார்த்துருக்காங்க. இங்கே வந்து கார்த்திக் வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிறான். அதை பார்த்து பவி, ஐயோ கார்த்திக், சாரி கார்த்திக், நான் சும்மா தான் கேட்டேன், நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வேணா சேலஞ்சை வாபஸ் வாங்கிக்கிறேன், நீ இவ்வளோலாம் கஷ்டப்பட வேணான்னு சொல்கிறா. கார்த்திக், அதெல்லாம் முடியாது, சேலஞ்செலாம் வாபஸ் வாங்க முடியாது, சேலஞ்ச் தான் சொன்னான். சரி, அவங்க வீட்லேருந்து ஃபோன் வருது, என்னம்மா கிளம்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு போகணும் மறந்துட்டியோ, சாரி பவி சொல்கிறான். கிஃப்டாவது ரேப் பண்ணியே கேட்டேன், கிஃப்ட்டும் ரேப் பண்ணலாம் சொல்கிறான். சரி நீ போயிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணு, நான் கிஃப்ட் ரேப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவளை குளிச்சுட்டு ரெடியாக சொல்கிறான். உடனே இவளும் ஒரு பக்கம் ரெடி ஆகிறா, கார்த்திக் ஒரு பக்கம் ரெடி ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு 2 பேரும் எல்லாரும் ரெடி ஆகிட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷனில் வந்து 25th வெட்டிங் அனிவர்சரி கேக் கட்டிங்க்கு வந்து எல்லாரும் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க. கேக் கட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விளக்கேற்றி கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேக் கட் பண்ணி முடித்தோடனே கண்மணி போயிட்டு எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணுறா. இதை பார்த்தோன்னே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கடுப்பாகிறாங்க. இவளோட வேலைக்காரி புத்தி இவளை விட்டு போகுதா பாரு, இங்கே வந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கா, ஏன் இவ்வளோ எல்லாரையும் இப்படி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணின்னு இருக்கான்னு எல்லாரும் டென்ஷன் ஆகிறாங்க. வெண்ணிலா அன்பையே பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. யாராவது ஏதாவது பண்ணுங்க, நான் அன்பை ரசிச்சிட்டு இருக்கேன், நான் வந்ததே அன்புக்காக தான் சொல்லிட்டு சொல்கிறேன். இங்கே வந்து பவி வந்து பார்த்துட்டு கேட்குறா, அக்கா நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க? அம்மா வேலைக்காரங்க எங்கே? அவங்க தானே சர்வ் பண்ணணும், எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பவி அவங்க அம்மாவையும் அப்பாவையும் திட்டுறா. இதை பார்த்து கண்மணி, வந்த விருந்தாளிங்களுக்கெல்லாம் நம்ம கையால் உபசரிக்கணும், அதுதான் மரியாதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறா. இதெல்லாம் பார்த்து எல்லாரும் பவியோட அப்பா அம்மா, பாரு நீ கண்மணி கிட்டேருந்து கற்றுக்கணும், நிறையா கற்றுக்கணும், நீ கண்மணி சொல்கிறா, அவள் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு எதுவும் தெரியல இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே கண்மணி எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி கூட சேர்ந்து பவியும் எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுக்குறா. குழந்தைங்க எங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கேக் கட் பண்ணி கொடுக்குறா. கொடுத்துட்டு நீங்கள் ஜூஸ் வேணுனாலும் கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. குழந்தைங்க இவகிட்ட அன்பாக பேசுகிறத பார்த்து பவியோட அப்பா கேட்குறாரு, என்னம்மா குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸோட உன்கிட்ட தான் பாசமாக இருப்பாங்க போல். ஆமாம், அவங்களுக்கு நானா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறா. நீ இப்படி இருந்தால் உன்னை யாருக்கு தாம்மா பிடிக்காது சொல்கிற. இங்கே ஒரு கூரை இருக்குது, இது என்ன அங்கிள் கேட்கும்போது, அது வந்து கொலுமா வச்சதோட சரி, அதை இன்னும் இது பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் போயிடுறாரு. இதை பார்த்த உடனே கண்மணி ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சுவிட்ச் போடுவா. சுவிட்ச் போட்டோடனே அந்த இது ஃபுல்லாகவே எரிய ஆரம்பிச்சிரும். இந்த நெருப்புக்குள்ளே வந்து இவ மாட்டிப்பா. குழந்தைங்க அந்த சைடாக வரும்போது நெருப்பு பற்றி எரியறதை பார்த்து வீட்டுள்ள போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாள். நெக்ஸ்ட் எபிசோடில் அன்பு வந்து கண்மணி எப்படியோ காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவான். அழுதுகிட்டே போவான், கண்மணி நீ இல்லாமல் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.